ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி காலையிலேருந்து தியா தனிஷ்க்கு வந்து அந்த நீங்களே சொல்லியிருந்தீங்களே கலை திருவிழாவுக்கு தான் நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு. ஆமாம், அந்த கலை திருவிழாவுக்கு தான் நம்ம வந்து இப்போ கிளம்ப போகிறோம். அதில் தான் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, தியாவும் தனிஷும். அதுக்கு நம்ம வந்து சாப்பாடெலாம் செஞ்சு இப்போ எப்படிலாம் நம்ம கிளம்புறோம் அப்படின்றத பார்ப்போம். மணி வந்து பார்த்திங்கன்னா 4:30 மணிக்கு நான் எந்திரிச்சிட்டு அலாரம் வச்சு மீதி எல்லா வேலையும் வந்து நேற்றே வந்து மேக்ஸிமம் எல்லா வேலையும் நேற்றே பார்த்துட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம எப்படி தியா தனிஷை கூட்டிகிட்டு அழைச்சிட்டு போயிட்டு எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணி கூட்டிகிட்டு வரோன்றதை ஃபுல்லாக பார்க்கலாம். நிறைய பேர் வந்து உங்கள் குழந்தைங்களை விட உங்கள் குழந்தைங்கள் மாதிரி அவ்வளோ வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. வாழ்த்துக்கள் சொன்னேன் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அவ்வளோ வாழ்த்துக்களையும் கேட்கல மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி வாங்க, நம்ம இப்போ தியா தனிஷை சீக்கிரம் கிளப்பி கூட்டிகிட்டு போயிட்டு வரோம். நம்ம வந்து அரிசியை ஊற வச்சுட்டு நம்ம வந்து உலை வச்சுருவோம். அதுக்கப்புறம் தண்ணி கொச்சோன்னே அரிசி போட கரெக்டாக இருக்கும். ஓகே, லெமன் வந்து இப்போ லெமன் தண்ணி தாளிச்சாதான் சாப்பாடு வெந்தோடனே நம்ம வந்து டக்குன்னு வந்து கிளறிடலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு லைட்டாக தான் போடணும், தரணிசுக்கு பிடிக்காது. ஓகே, அடுத்து தான் வந்து கருவேப்பிலை சேர்த்திக்கணும். ரெண்டு லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதனால் ஒரு லெமனை மட்டும் ஊற்றிடும், ஒரு லெமனை வந்து ஜூஸ் போட்டுப்போம். லைட்டாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உலைக்கு தண்ணி வச்சுருக்கேன். எழுந்திரிச்சு அம்மாவை கட்டி பிடிச்சிட்ருக்காங்க. நான் போய் எழுந்திரிச்சு பால் வாங்கிட்டு வந்து காய்ச்ச முடியும். தியாவும் தர்னிஷ் எழுந்திரிச்சிட்டாங்க. தர்னிஷ் எழுந்திரிச்சு தியாவை எழுப்பி வாதியா கிளம்புவோம் போகலையா இன்னைக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். கம் ஃபாஸ்ட். கோழியெல்லாம் திறந்து விட்டாச்சு, பல்லு விளக்கிட்டு இருக்காங்க. அப்படி தானடா? இன்னைக்கு ஏன் வேகமாக கிளம்புறிய? இத்தனை நாள் ஆர்வம் இருக்கபடி 7 மணிக்கு தாங்க எந்திரிப்பான், 8 மணிக்கு தாங்க குளிக்கேவோம். அது வரைக்கும் விளையாண்டுக்கிட்டு இருப்பான். இன்றைக்கி பாருங்கள், தர்னிஷ் விட்டு கோழி தர்னிஷோட இதில் ஏறி உட்காந்து கூவிட்டு இருக்குது. அதான் எங்களோட சேவை. சின்னல்லே கூவுதுங்க எங்கள் சேவெல்லாம். போயிட்டு பால் வாங்கிட்டு வந்தோம். லைட்டாக விழிஞ்சிருக்கு, தெரியுதா? அது பால் பொங்குது. அப்பாடா, கீழே ஊற்றலை. நல்ல வேலை, பேசிகிட்டு இருக்கவங்களே இதாகிடுச்சு. சரி ஓகே, தியாவும் தர்னிஷும் பாத்ரூம்லாம் போயிட்டு பல்லு விளக்கிட்டு வாங்க, கிளம்புறதை பார்ப்போம். ஃபேனோடது தியா தர்னிஷுக்கு வந்து பாலும் ஆறிக்கிட்டு இருக்கு. லெமன் ரைஸ் வந்து கிளறிருக்கு. ரைஸும் லைட்டாக ஆறணும், ஏன்னா சூடோட கிளறினா அது பிசு பிசுன்னு ஒரு மாதிரி இதாகும். நான் லைட்டாக ஆற வச்சா நல்லா உதிரியாக வரும். ஆற வச்சுட்டு நம்ம வந்து கிளறுவோம். தியாவில் ஸ்டாப் போட்டு இப்போ காப்பி குடிக்கிறாங்க. நான் என்னோட காப்பி, அது தர்னிஷோட காப்பி. காப்பி விடு. எல்லாருமே வந்து காப்பி குடித்தாச்சு. அதான் இது வந்து எங்கள் மாமனாருக்கு, இது வந்து தியாவுக்கு, இது வந்து தர்னிஷுக்கு, அது வந்து தியாவுக்கு. தியாவில் கொஞ்சோன்னு தர்னிஷில் கொஞ்சோன்னு நம்ம சாப்பிட்டுக்குவோம். மற்றபடி காலையில் வந்து தோசை சுட்டு கொடுத்துருவோம் சாப்பிட்டு கிளம்புறக்கு. நான் வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் பண்ணலான் இருந்தேன். அதுக்குள்ளேயும் அப்புறம் பார்த்தா கடையில் உள்ள உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருந்துச்சா, சரி ஓகே அதே வந்து நம்ம வந்து வச்சுக்குவோம் அப்படின்ட்டு. இது வந்து தியாவுக்கும், இது வந்து தர்னிஷுக்கும். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ், வாட்டர் பாட்டில் இன்னும் தண்ணி ஊற்றலை, அது எடுத்து வச்சுக்குவோம். இதுவும் எடுத்து வச்சுக்குவோம். ஓகே, நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் கழுவி வச்சுப்போம். காலையில் குடிச்சதெல்லாம் காப்பி டம்ளர்லாம் அப்படியே கிடக்கும். போயிட்டு வந்து இது பண்ண முடியாது, அதனால் கழுவி வச்சுட்டு காலையில் தோசை ஊற்றி கொடுக்கறதுக்கு தட்டெல்லாம் வேணும். நம்ம சாப்பாடெலாம் சூடாக ஆற வச்சோம்ல, அந்த தட்டெல்லாம் வேணும். சரி ஓகே, பாத்திரம் இருப்போம். கூட்டிகிட்டு இருக்கோம். வீடும் கூட்டி அள்ளி வச்சுட்டு அப்புறமா நம்ம கிளம்புவோம். தியா சாப்பிடு. தியாவுக்கு வந்து தோசையும் சிக்கன் கிரேவியும். உட்காந்து சாப்பிட்றேன். தியா வந்து இங்கேயே சாப்பிட்றேன்ட்டான். தர்னிஷ் தான் காலையை உணவு சாப்பிட்றேன்ட்டான். கை கழுவிடும். இந்தா, தியாவுக்கு அயன் சத்து கம்மியாக இருக்குது, அதுக்காக சிரப்பு குடி. இப்படி மூடியை வாங்குவாங்க. ஆக்கட்டு டாக்டர் வந்து மருந்து குடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் கிளம்பிட்டேன். குளிச்சுட்டு தியாவுக்குள்ளே இதெல்லாம் வந்து இந்த பையில் போட்டு எடுத்துட்டோம். அதுக்கப்புறமேட்டு இங்கே உள்ள ஒரு கூடை இருக்குல்ல, அதில் வந்து சாப்பாடு வாட்டர் பாட்டில் இதெல்லாம் எடுத்துட்டோம். போமா தியா? வாங்க கிளம்பி போவோம். மணி வந்து 8 மணி ஆயிடுச்சு. ஆனால் மிஸ் வந்து 8:30க்கு தான் வரேன்னாங்க. தர்னிஷ் வந்து இன்னும் சாப்பிடலை. அங்கே காலை உணவு சாப்பிட வைக்கணும்ல, அதனால தான் முன்னாடியே போகிறோம்.
போயிட்டு தர்னிஸை சாப்பிட வச்சுட்டு கிளம்புவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டோம். தியா தர்னிஸும் ஸ்கூலுக்குள்ளே போயிருக்காங்க. நம்ம வந்து பைக்கை வச்சுட்டு இங்கே தான் நிற்கிறோம். இன்னும் மிஸ் வரலை. மணி 8 மணி ஆகுதா. அவங்க தர்னிஸை வந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க. சாப்பிட்றத பார்ப்போம். வந்து விறுவிறுத்து ஊற்றுது. ஏன்னா சுட சுட இங்கே சேமியா கிச்சடியும் அதுக்கப்புறம் சேமியா உப்புமாவும் காய்கறி சாம்பாரும் இப்போதான் சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? சேமியா உப்புமா ப்ளஸ் காய்கறி சாம்பார். இவர் வச்சுட்டு அந்த துண்ணூர்லாம் காணாமல் போயிடுச்சு. போலீஸ் வந்துட்டாங்க. அவங்க டாக்டர், இவங்க போலீஸ். இன்னும் டீச்சர் வருவாங்க. பாருங்க தியாவோட டாக்டர் எங்கே கட்டுதியா கையெல்லாம் ஃப்ரீயாக விடுதியா. வாட்ச் எல்லாம் கட்டி பல்ஸ் பார்க்குறக்கு வாட்ச் எல்லாம் கட்டியிருக்காங்க. நல்லா இருக்கா? ஒரு பைக்கில் போகுது பிள்ளைங்க. நாங்கள் பைக்கில் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறோம். பின்னாடி மிஸ்ஸும் பைக்கில் வந்துட்டு இருக்காங்க. பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வாங்க போவோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டோம். அவங்க வந்து ப்ரேயர் போயிட்டுருக்கு போல. எல்லா பிள்ளைங்களும் இறங்கி நிற்கிது. தியா தியா இந்த அன்னைக்கு அழைச்சிட்டு வந்தேன். இன்னும் 2 பேர் அழைச்சிட்டு வந்தாங்க. வீட்டில் சும்மா தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஏன்னா சட்டை வந்து ஒயிட்டு வந்து அழுக்காயிடணும். இப்போ தான் வந்து இங்கே போட்டு விட்ருக்கோம். இந்த ஸ்கூலில் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. எப்படின்னு தெரியல. ஸ்கூல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நாங்கள் பைக்கில் கிளம்புறதை எடுக்கலான்னு பார்த்தோம். ஸோ எடுக்க முடியல. அதனால் சீக்கிரம் கிளம்புவோம். ஃபஸ்ட்டு மிஸ்ஸெல்லாம் அவங்க வந்து டோக்கன் போட்டுட்ருக்காங்க. தியா மிஸ் வந்து அந்த க்ரீன் கலர் சாரீ பார்க்குறாங்கல்ல அவங்க தான். அதெல்லாம் எழுதி கொண்டாந்துருப்போம். களத்தூர் ஈஸ்டா? எனக்கு வெஸ்ட். களத்தூர் வெஸ்ட். தரணிஸ் பார்த்ததுல தெரியல. பையனை கூப்பிடுங்க. சைன் பண்ணுறேன். இந்த இடத்துல சைன் பண்ணு. உனக்கு நேரம் இது மேலே வச்சு. சார் வணக்கம் சார். உன் பேர் சைன்னா உன் பேர் தரணி. அந்த பில்டிங்கில் வச்சுக்கலாமா சார்? இல்லை நீங்கள் எதுக்கு சார்? நீங்கள் டிராயிங் சம்பந்தம் அனைத்துமே மண்ணுக்கு தரணி தான் ஃபஸ்ட்டு போட்டி. ஃபஸ்ட்டு நம்பர் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு. போலீஸும் டாக்டரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. மாறுவிட 1 and 2 மாறுவிட. இது வந்து மாறுவிடப்பட்டது. இது வந்து டிராயிங் டீச்சரம்மா. எஸ்என்சி தான் இங்கே 1 போட்டுருக்காங்க. எனக்கு போடவே இல்லை. நீங்களே போடலை. திடீர்னு தான் போட்டது. நீங்கள் சைன் பண்ணீங்களா? தீட்டிட்டு இருக்கிறான். இது மாவு கலர் எடுத்தாடுறா. இதுலேருந்து அடுறா. அதான் டார்க்காக அடிக்கும். இது அடிக்கா. தியாவுக்கு வந்து இந்த டிராயிங் கொடுத்துருக்காங்க. தியா வந்து கலர் வண்ணம் தீட்டுதல் சேர்ந்துருக்கா. அதான் அடிச்சுக்கிட்டு இருக்கா. பக்கத்தில் என்னன்னா சொல்லி கொடுப்போம். ஓடுங்க நீங்களாம் போங்க, பிள்ளைங்களை ஃப்ரீயாக விடுங்க அப்படிங்கிறாங்க. பேரண்ட்ஸு அப்புறம் டீச்சர்ஸ்லாம் தனியாக போக சொல்லிடுறாங்க. தியா வந்து அங்கே செஞ்சுட்ருக்கா. இன்ன வரைக்கும் தனியாக இது பண்ணுறதில்ல. அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறத விட நமக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. அவங்க என்னமோ அவங்க ஜாலியாக இருக்காங்க. செய்கிறதுலையும் பாடுறதுலையும் பேச்சுலேயும் அவங்க சொல்கிறதுக்கு கரெக்டாக தான் இருக்காங்க. நமக்கு தான் திக்குன்னு என்னமோ ஒரு பதட்டமாக இருக்குது. சரி எப்படியோ வரட்டும். அதுக்காக வந்துட்டோம். நாங்களும் மிஸ் தனியாக நிற்கிறோம். அரேஞ்ச்மெண்ட்டாக உட்கார வச்சிடுறாங்க. நம்மள எட்டி போங்கங்கிறாங்க. தரணிஸ் எல்லாம் உட்காந்துருக்கா பாருங்க. டோக்கனே தரணிஸ் தான்.
ஏதோ விவசாயி மாதிரி போட்டு வந்திருக்காங்க. 1 to வந்து அப்புறமாவா, இப்போ 4 to 5 எல்லாம் போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கூப்பிடுவாங்களாம். தியா டோக்கன் வச்சுட்டு நிற்கிறான். ஹலோ பள்ளிக்கு செல்வார்களா, பாடம் படிப்பார்களா? ஐயா சித்திரகுப்தரே, உங்களை வணங்குகின்றேன். நான் பூலோகம் செல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு நிமிடம் நாட்டு இளையர்களின் திறனை அறிய ஆவல். 1 நிமிடம் தாங்கள் ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. 3 நிமிடம் தருகின்றீர்களா? என்ன ஆச்சரியம் இது! பெண் பிள்ளைகள் பள்ளிக்கு செல்கின்றார்கள். பெண் பிள்ளைகள் பள்ளிக்கு செல்கின்றார்கள், மகிழ்ச்சியாக செல்கின்றார்கள். என்ன ஆச்சரியம் இது! பெண் பிள்ளைகள் பள்ளிக்கு செல்கின்றார்கள். என்ன பாராட்டுகள்! மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கிறார்கள். அடுப்பூரில் பெண்களுக்கு படிப்பதற்கு காலம் மாறிவிட்டதா? என் தேசத்து இளைஞர்கள் மருத்துவராக, விஞ்ஞானியாக, ஆசிரியராக, நிர்வாகத்தில் சிறப்பாக பணியாற்றார்கள். என் தேசத்தில் எனக்கு டோக்கன் இல்லை சொல்லிட்டியா? சரி சரி பேர் வந்து களிமண் பொம்மையெல்லாம் செய்யும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அவ்வளோதான். நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம். வாங்க அங்கே போயிட்டு பார்ப்போம். கடைக்கு வந்து எல்லாத்துக்கும் பிஸ்கெட் வாங்கி கொடுத்துருக்காங்க. மிஸ் டீ வந்து போட்டுட்டு இருக்காங்க. மெதுவாக ஊற வச்சு ஊதி சாப்பிடலாம். இரு அம்மா ஆற்றி தரேன். நாங்கள் ஸ்கூலுக்கே தியாதானி ஸ்கூலுக்கே வந்துட்டோம். சாப்பிட வச்சு அழைச்சிட்டு போகலான்னு. தியாதானி சாப்பிட போகிறாங்க. சாப்பாடு முட்டை எல்லாம் சாப்பிடு. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து போயிட்டு நீட்டாக வந்து தியாவும் தானேஷும் ஸ்கூலில் விட்டுட்டு ஸ்கூல்லேயே சாப்பாடு ஊட்டிட்டு ஸ்கூல்லேருந்து விட்டுட்டு வந்தாச்சு. நீங்கள் கேட்கலாம், தியா தானேஷ்லாம் ப்ரைஸ் வாங்கலையா அப்படின்னு. ப்ரைஸ் வந்து எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து எப்படின்னா 1லேருந்து 5 வரைக்கும் வந்து இன்றைக்கி தேர்ந்தெடுப்பாங்க. அல்லது என்னென்னா ட்ராயிங் வரைகிறது, கலர் அடிக்கிறது, பேச்சு போட்டி, பாடல் பாடுறது, கதை கூறுதல், இந்த மாதிரி சில போட்டியிலலாம் இன்றைக்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் வந்து நாளைக்கு அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள்லாம் இன்றைக்கி வந்து 1 to 5, 1லேருந்து 5வது ஸ்டாண்டர்ட் வரைக்கும், அப்புறம் 6, 7, 8 அடுத்த ஸ்டாண்டர்டு, அதுக்கப்புறம் 9, 10 அப்படி ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் ஒரு 10 பிள்ளைங்க சேர்ந்து இந்த 10 பிள்ளைங்களில் எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து இதெல்லாம் இந்த மாதிரி போட்டியெல்லாம் முடிஞ்சிச்சு. நாளைக்கு வந்து 1லேருந்து 5வது பிள்ளைங்க டான்ஸ் ஆடுறது, அப்புறம் 6, 7, 8 டான்ஸ் ஆடுறது, அப்புறம் 9, 10 டான்ஸ் ஆடுறது, இப்படி எல்லா போட்டியும் கலந்து எடுத்து தான் செலெக்ஷன் பண்ணி ஏப்ரல் 1 வாரத்துக்கு முன்னாடி லீவ் விடுறக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தான் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் அடித்து ஸ்கூலில் கொடுப்பாங்களாம். அப்போ தான் நம்மளுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்களாம். அதனால் யாரும் ப்ரைஸ் இல்லைன்னு நினச்சிக்க வேண்டாம். நம்ம கண்டிப்பாக அதோட வீடியோலாம் இதுக்கப்புறம் தொடர்ந்து போடுவோம். ப்ரைஸ் கொடுக்குறாங்களா என்னன்னு பார்ப்போம். எல்லாத்தையும் நம்ம ஸ்கூலில் ஸ்டேஜ் அளவுக்கு போனால் நம்ம தியா தானேஷ் எல்லாமே சூப்பராக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நல்லாவும் அவங்கக்கிட்ட சொல்லி காமிச்சாங்க, எந்த ஒரு பயமும் இல்லாமல். நீங்களும் பாருங்கள் தியா தானேஷ் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லபடியாக நம்ம பிள்ளைங்க போய் அவங்களுக்கு இருந்த பதட்டத்தை விட எனக்கு ரொம்பவே இருந்துச்சு. ஸோ என்னால் நான் ஒரு பெற்றோராக இருந்து நான் சொல்கிறேன்னா, என் பிள்ளைங்க வந்து
இங்கேக்குள்ளே எங்கள்கிட்ட இருந்ததை விட அங்கே போய் கொஞ்சம் நல்லாவே நடக்கலாம். இல்லாமல் எனக்கு இந்த தடவை தான் ஃபஸ்ட்டு தடவையாக அவங்க ஸ்கூல் விட்டு ஸ்கூல் போய் சொல்லி பார்த்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதுன்னா எங்கள் பிள்ளைங்க வந்து சூப்பராகவே சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.